Hi everyone, welcome to our channel Full Blank. நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனா காணும் காலங்கள் சீசன் 3 ஓட எபிசோட் 81ல இருந்து 84 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த நாள் எபிசோட் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை ஃபுல் பிளாங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கனா காணும் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம நிக்கிதாக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்துருந்துச்சுங்க சூப்பர் சிங்கர்ல பாட வைக்க. ஸோ அந்த ஜட்ஜோட நம்பரை வாங்கிட்டு நிக்கிதாவை போய் நம்ம பசங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ நிக்கிதாவும் ஒரு வழியா ஒத்துக்கிறாங்க. ஸோ அதோட தாங்க போன வீக் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 81 அக்செப்டன்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம பசங்க எல்லாருமே போய் நிக்கிதா அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க. ஸோ நிக்கிதாவை எப்படியாவது பாட விடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, ஒழுங்கா எல்லாரும் கிளாஸுக்கு போகணும். ஏன்னா இப்போ சக்தி உனக்கு கூட அது புரியலன்னு சக்தி என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நிக்கிதா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ஸ்கூல் இருக்கு, நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க இருக்கீங்க, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார், கண்டிப்பா நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவங்க அப்பா மனசிறங்கி சரி அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க நிக்கிதா கண்டிப்பா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே ஹாஸ்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஜான் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது நல்ல பேர் வாங்கி கொடுத்துடணும்டான்னு புஜ்ஜி பாபு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, நான் தான் நிக்கிதாக்கு பர்சனல் மேனேஜர் ஆக போறேன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னத்தையோ பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நிக்கிதா சென்னை ஆடிஷன் போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஸோ அப்பா அம்மாவோட சென்னை ஆடிஷனுக்கு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பிரியாவும் மதியம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரியா என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் உன்னை ஏன் சக்தி கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நீ கூட டூர்ல பார்த்தே இல்லை அவன் என் மேல எவ்வளவு கேரா இருந்தான்னு சொல்லிட்டு. சக்தி எனக்கு மட்டும்தான், என் மனசுல மட்டும்தான் அவன் இருக்கான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்ததை யாமினி கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு என்ன போய் தனியா சொல்றாங்கன்னா, இவ்வளோ நாள் நான் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன், சக்தியை எனக்கு மட்டும்தான் பிடிக்கும்னு நினைச்சேன், அன்னைக்கே பூஜா சொன்னா நான் தான் கேட்காம போயிட்டேன்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு பயங்கரமா பஸ்ட் அவுட் ஆகிறாங்க. இதெல்லாம் மதி பின்னாடி இருந்து கேட்டுடுறாங்க. ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. ஸோ அதோட தான் இந்த எபிசோட் முடிச்சாங்க. எபிசோட் 82 புரோக்கன் பாண்ட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மதியும் யாமினியும் பேசுறாங்க. யாமினி என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது, நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு, ஸோ சக்தி விஷயத்துல நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேனே. அப்ப மதி என்ன சொல்றாங்கன்னா, நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு அங்கிருந்து பயங்கர கோவத்தோட கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நிக்கிதா நம்ம காம்படிஷனுக்கு போயிருக்காங்க, சிங்கிங் காம்படிஷனுக்கு. ஸோ அங்க போய் அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம பசங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுடா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கிதா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இதை பார்த்துட்டு மலர் மிஸ் கேட்குறாங்க, என்ன எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு. நிக்கிதா சொல்றாங்க, நான் செலக்ட் ஆயிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா நீ எங்கேயுமே ஸ்கூல் நேமை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. எல்லாருமே ஒரே ஆச்சரியப்படுறாங்க. நான் சொன்னதுதான் போதும், உங்களால ஸ்கூல் பட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கோவமா. அப்ப கார்த்தி நம்ம ஜான் எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்லை, ஏன் மலர் மிஸ் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, நம்மளும் நிறைய பண்ணிட்டோம், ஸோ இது மாற டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பசங்களும் போய் ஜீவா சாரை பாக்குறாங்க. ஜீவா சார் என்ன சொல்றாருன்னா, எதுக்குடா இப்ப எல்லாம் இப்போ வந்திருக்கீங்க, நீங்க பண்ணது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது அப்படின்னு. சக்தி சொல்றாரு, சார் எனக்கு புரியுது, போன இடத்துல இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, அதுக்கு எல்லா பழியும் எங்க மேல போடக்கூடாதுல்ல அப்படின்னு. ஜீவா சார் சொல்றாரு, எனக்கு எல்லாமே புரியுது, தப்பு உங்க மேலதான் கிடையாது, ஆனா இதே ஸ்கூல் உங்களுக்கு எவ்வளவோ டைம்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், மலரும் அப்படிதான், ஸோ நம்புங்க, நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இப்போ படிக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 83 க்ரோயிங் டிஸ்டன்ஸ். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டைகர் முத்து சார் கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லாரையும் தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருனாலே அதை கரெக்டா பண்ண முடியல. ஸோ எல்லாருக்கும் தோப்புக்காரன்லாம் கொடுத்து பயங்கரமா பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல சக்தியும் நிக்கிதாவும் கிரவுண்ட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சக்தி நிக்கிதாக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுக்குறாரு. ஸோ இதை வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிக்கிதா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சக்தி கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நான் அவனுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த பாண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் அழகா இருந்துச்சுங்க, நீங்க பார்க்கும்போது அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த சீன்ல மதி வீட்டில் கேட்குறாங்க, ஏன் யாமினி வரலையா தூங்க அப்படின்னா, ஏன் அவனுக்கு சின்ன பொண்ணா, அவங்க வீட்டில் படுத்துக்குவான்னு சொல்றாங்க. யாமினி வீட்லயே அதே கேள்வி கேட்குறாங்க. இல்லை இதானே நம்ம வீடு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி யாமினி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த விஷயம் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த சீன் நம்ம பாய்ஸ் எல்லாரும் ஹாஸ்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய காமெடி நடக்குதுங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் பாருங்க. புஜ்ஜி பாபு ரொம்ப ஃபன் பண்ணியிருப்பாருங்க, கவுண்டர்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ சூப்பர் சிங்கர் டீம்ல இருந்து வந்து இது ஏவியருக்கு வராங்க நிக்கிதாவை. ஸோ நிக்கிதா ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்போ சக்தி என்ன சொல்றாருன்னா, நீ அங்கே போய் பாடிட்டே வந்துட்ட, இதுக்கு ஏன் பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மலர் மேம் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் இங்கே பர்மிஷன் தர முடியாது, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிக்கிதான்னு சொல்றாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. எபிசோட் 84 இஸ் இட் லவ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து போய் மலர் மேம்கிட்ட கேட்குறாங்க, மேம் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு. கார்த்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்றது தான் மேம் இப்போ ரொம்ப அநியாயமா தெரியுது, இப்படி நான் உங்களை பார்த்ததே கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களை பத்தியும் அப்படின்னு சொல்றாங்க. சக்தி சொல்றாரு, மேம் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன், சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பயங்கரமா வந்து ஏவிலாம் எடுத்து முடிக்கிறாங்க. ஏவி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மலர் மேம் கேட்குறாங்க, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மலர் மேமும் ஜீவா சாரும். அப்போ எல்லாரும் நாங்கள் ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து மலர் மேம் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா எல்லாரும் படிங்க, அது மட்டுமே எனக்கு போதும்னு, எல்லாரும் கண்டிப்பா நாங்கள் அதை பண்ணுவோம்னு சொல்றாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, நம்ம சக்தி வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்காரு. மதி போய் கிஃப்ட் கொடுக்குறாங்க. சக்தி ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாரு. அங்கிருந்து கிளம்பும் போது டக்குன்னு யாமினி உள்ள வராங்க. இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து தான் நீ இம்ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு, எனக்கு என்ன முடியுதோ நான் கொடுக்குறேன், நீ சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கசப்பான விஷயங்கள் போய்கிட்டே இருக்குதுங்க. அடுத்த சீன்ல வந்து கார்த்தியும் மகாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மகா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்போ எல்லாமே புதுசா இருக்கு, யாருமே வந்து முன்ன மாதிரி கிடையாது, ஸோ நான் வெளியே போகிறதுக்குள்ளே இந்த ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன், நம்ம ஸ்கூலை வந்து மேலே கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியும் ஜானும் வெளியே திங்ஸ்லாம் வாங்க போயிட்டு இருந்தபோது கார்த்தி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்து நிற்கிறாருங்க. ஸோ அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹாஸ்டலில் வந்து எல்லாருமே வந்து நிக்கிதாவோட செலிப்ரேஷன் பார்க்குறாங்க, அவங்க அங்கே எப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. சக்தி வந்து நிக்கிதாக்கு அடுத்த சீனில் கால் பண்ணுறாரு. அப்போ நிக்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னோட காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிக்கிதா, இன்னும் நீ போகிற தூரம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடு தாங்க இந்த எபிசோட் முடியுது. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், விஜய்குமாரோட டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்கமிங் வீக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ சூப்பராக அதுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நம்ம மணி அண்ணாவோட ரைட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் இந்த ஸ்டோரியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எபிசோட்ஸ் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆதி அண்ணாவோட டைலாக்ஸ் சான்ஸே இல்லைங்க. முக்கியமாக வந்து இந்த பாய்ஸோட கவுண்டர்ஸ் இந்த வாரம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளே மறந்து ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக எழுதியிருக்காருங்க. நம்ம லியோவோட மியூசிக்ங்க, முக்கியமாக நிக்கிதாவுக்கும் நம்ம சக்திக்கும் போட்ட மியூசிக்லாம் சான்ஸே இல்லை. அந்த பிஜிஎம் வந்து அவர் பிளேஸ் பண்ண விதம் ரொம்பவே அழகா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. நம்ம சினிமோட்டோகிராஃபர் வந்து மாறிட்டாரு, கார்த்திக் எஸ்ஜே அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நிக்கிதா சக்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காரு. ஸோ அப்கமிங் வீக்ஸில் அவர் வந்து என்னெல்லாம் பண்ண போறாருன்னு சொல்லி நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முகேஷோட எடிட்டிங் இந்த 4 எபிசோட்ஸுமே வந்து சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாருங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட், நம்ம பிரசாந்த் ப்ரோ கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ஸ் 4 எபிசோட்ஸில் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து மெனக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக டெக்னிக்கல் டீம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க இந்த 4 எபிசோடுமே. ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 4 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.25 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று ஃபுல் பிளாங்க் சேனல்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஃபுல் பிளாங்க் சேனலை. பிளஸ் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல், பை பை, சேஸ்.